என்னடி என்னாச்சு? முடிஞ்சா பையன் கூட என ஆச்சரியத்துடன் கேட்டாள். நான் நேற்று நடந்தவற்றை பக்குவமாக எடுத்துச் சொல்ல. பிரேமாவும் குட் சரியா ஹாண்டல் பண்ணி இருக்காய். இனி என்ன செய்யப் போறா என்று கேட்க. அதுதான் ஒரே பயமா இருக்கு, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றேன். பிரேமா சொரி டி, எனக்கு இப்போ பீரியட், அது முடிய ஒரு 4-5 நாடகளாகும். அவனுக்கு நீதான் சரியான ஆள், எல்லாவற்றையும் எடுத்துக்கூறு. நாம சொல்லாம வேற யார் சொன்னாலும் அவன் உங்கிட்ட அத மறைக்க பாப்பான். நீதான் சொல்லணும், முடிஞ்சா பிராக்டிகல் கிளாஸ் எடு, தப்பில்லை. அப்படியே உன்னப்பற்றி நீ சொல்லணும் என்றதையும் சொல்லிடு என்றாள். நானும் சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கவனமா போய் வா என்றேன். அவளும் முடிஞ்சதும் கால் பண்ணு என்று விட்டு முடிச்சா 1 வாரம் கழித்து வண்டியை என் கிட்ட விடு, நானும் ஒரு தடவை ஓட்டி பார்க்கின்றேன் என்றாள். கிண்டலடித்து ஃபோன் கட் பண்ணினாள். பின்மணி 9:30 இருக்கும். கவி தூக்ககலக்கத்துடன் வந்து, மம்மி டைம் என்னாச்சு, நான் ஸ்கூல் போகணும் என்றான். நான் மம்மி மிஸ்டர் லீவு சொல்லிட்டேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகி வா, சாப்பிடலாம் என்றேன். கவியும் குளித்து விட்டு வந்தான். நான் கவியிடம் இப்போதைக்கு சாப்பிடு மம்மி, பின்னர் வந்து உனக்கு சொல்லித் தருகின்றேன் என்று அவனை சாப்பிட வைத்தேன். பின் அவனை டிவி பார்க்க வைத்து விட்டு லஞ்ச் ஐயும் சமைத்து முடித்து விட்டு நான் குளிந்து விட்டு வருகின்றேன். நீ டிவி பார்த்து கொண்டு இரு என்று கூறிவிட்டு குளிக்கச் சென்றேன். டிவி பார்க்கும்போது பாத்ரூம் நேராக இருக்கும். எனவே எப்போதும் போல் கதவை திறந்து வைத்து விட்டு குளித்தேன். கவியும் இடையிடையில் என்னை பார்த்து கொண்டிருந்தான். கவியை அழைத்தேன். அவனும் வந்து கட்டிலில் என் அருகில் அமர்ந்தான். அவனிடம் இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்றேன். அவன், ஏன் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது மம்மி, உன்னோடு எத்தனையோ தடவை ஒன்னா குளிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ குளிக்கிறப்ப ஆசையே இருந்துச்சு. நான் அவன் நிலைமையை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தேன். ஆண்களது உடல் எப்படி இருக்கும், பெண்களது உடல் எப்படி இருக்கும், விந்து என்றால் என்ன, கர்ப்பம் எப்படி தரிப்பது, மாதவிடாய் என்றால் என்ன என்று பலவற்றையும் கூறினேன். கவி, அப்படியானால் இதை அடக்க பெண்களோடு இருக்க வேண்டுமா என்றான். நான், இருக்கலாம், ஆனால் அதற்கு எல்லாம லீகல் ஏஜ் இருக்கு, அதுக்கு அப்புறம் தான் நீ செய்யலாம் என்றேன். அவனோ விரல்களால் அவன் வயதை எண்ணி விட்டு, அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்கே, அது வரைக்கும் எனக்கு கஷ்டமாயிருக்கும் மம்மி என கெஞ்சினான். நான், உனக்கு சொல்லித்தந்த படி கையால செய் மம்மி, பார்க்கிறேன். ஆனால் அடிக்கடி செய்யாத, உடம்புக்கு ஆகாது. இனி தான் நீ நல்லா சாப்பிடணும், விளையாடணும், படிக்கணும், மம்மி கூட ஓபன் அப் ஆக இருக்கணும் என்றேன். நான், உனக்கு ஒன்று காட்டுவேன், ஆனால் இது சீக்ரெட், யாருக்கும் சொல்லக்கூடாது, ஏன்னா உனக்கு இன்னும் அந்த வயது வரவில்லை என்றேன். அவன், பிரேமா ஆண்டிக்கும் ரித்துவுக்கும் மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்றான். மறுநாள் கவி ஸ்கூல் சென்று வந்ததும் இரவு படுக்கும் முன் ஹோஸ் ராயிடம் சொல்லிக் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒவ்வொரு பசெஷன் வீடியோக்களை காண்பித்து அதன்படி கற்றுக் கொடுத்தேன். சில நாட்களில் அவனை பார்க்க வைத்துக்கொண்டு வீடியோ கால் கஸ்டமர் ஸ்கூல் லைவ் ஸ்ட்ரீமும் செய்தேன். கஸ்டமருக்கு அவன் தெரிய மாட்டான். அத்தோடு நான் கஸ்டமரோடு இருந்த என்னுடைய வீடியோக்களையும் காண்பித்தேன். அதில் கஸ்டமர் செய்யும் சரியானது பிழையானது என அனைத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்தேன். அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரேமா மட்டும் வீட்டுக்கு வந்தாள். அவள் வந்ததும் நான் கவியிடம், மம்மி உனக்கு நிறைய சொல்லித் தந்திருக்கின்றேன், இன்று உனக்கு எக்ஸாம் இருக்கு, ரெடி ஆகு என்றேன். அவனும் பதட்டத்தோடு, என்ன எக்ஸாம் மம்மி என்றான். எல்லாம் பிரேமா ஆண்டி பார்த்துக்குவா என்று விட்டு பிரேமாவை அழைத்தேன். பிரேமாவும் உள்ளே வந்து, நீ பெரிய ஆளாகிவிட்டாயாம், அதான் செக் பண்ண வந்திருக்கின்றேன் என கூறி கவியின் அருகில் படுத்துக்கொண்டாள். கவியும் என்னை பார்க்க நானும் ரெடி என சைகை காண்பித்தேன். பின் இருவரும் அருகில் இருந்து வேடிக்கை பார்த்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் பிரேமாவும் பேசிக்கொண்டது போல் பிரேமா ரித்துவை அழைத்து வந்திருந்தாள்.
அவர்கள் வந்ததும் நானும் பிரேமாவும் வெளியே சென்று வருகின்றோம். நாங்கள் வர இரவாகும், சாப்பாடு இருக்கின்றது, இருவரும் சாப்பிடுங்கள் என்று விட்டு பிரேமா வீட்டுக்கு ஒரு கஸ்டமா உடன் சென்று விட்டோம். நாம் இருவரும் கவியும் ரித்துவும் என்ன செய்வார்கள்? இல்லை முன்னர் போல சாதாரணமாக விளையாடுவார்களா என அவர்களைப் பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம். இரவு 8 மணி போல் இருவரும் எம் வீட்டுக்கு சென்றோம். அங்கே கவியும் ரித்துவும் சாதாரணமாக டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். எமக்கு பெரும் ஏமாற்றம். பின் பிரேமா ரித்துவை அழைத்து கொண்டு சென்றுவிட்டாள். நாமும் தூங்க ரெடி பண்ணும் போது கட்டில் விரிப்பை பார்த்தேன். அதில் இரத்தம் பட்டிருந்தது. நான் உடனே புரிந்து கொண்டேன். அவனும் ரித்துவும் விளையாடிய அனைத்தையும் எனக்கு ஒன்று விடாமல் கூறினான். நானும் உடனே பிரேமாக்கு மெசேஜ் இல் அவர்கள் முடித்து விட்டார்கள் என அனுப்பினேன். அவளும் எனக்கு கால் செய்தாள். மகிழ்ச்சியுடன் விடயத்தை பரிமாறிக்கொண்டேன். பின் ரித்துவிடம் ஃபோனை கொடுக்க சொல்லிவிட்டு நானும் ஃபோனை கவியிடம் கொடுத்து விட்டு வெளியே சென்று சோஃபாவில் படுத்துக்கொண்டேன். புதிதாக காதலிக்க தொடங்கியவர்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கும் என்று ஒதுங்கிக் கொண்டேன். அப்படியே தூங்கியும் போனேன். நள்ளிரவின் போது கவி வந்து என்னை எழுப்பினான். நானும் இவ்வளவு நேரம் ரித்துவோடா பேசிக்கிட்டு இருந்தா என்றேன். அவனும் வெட்கப்படுகொண்டே ஆமா என தலையசைத்தான். பின் இருவரும் ஒன்றாக தூங்கினோம். தூங்கும்போது ரித்துக்கிட்ட அப்படி என்ன இவ்வளவு நேரம் பேசினா என்றேன். அவனும் வெட்கப்பட்டபடி ஒவ்வொன்றாக கூறினான். கவி கூறும்போது எனக்கோ ஆச்சரியமாக இருந்தது. ஏனில் இவ்வளவு நாளும் சகோதரர்களாக நண்பர்களாக பழகியவர்கள் இப்போ இப்படி எல்லாமா பேசிக்குவார்கள் என்று. பின் நானும் அவன் தலையை தடவியபடி இனி நீ வாரம் ஒருமுறை ரித்துவோடு இருந்துகோ என்றேன். அவன் ஏன் மம்மி என்றான். உனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் ஐ தந்திருக்கின்றேன். உன் மொத்த அன்பையும் அவளுக்கு கொடு. அவளிடம் ஏதும் மறைக்க வேண்டாம், அவளுக்கு உண்மையாக இரு என்றேன். கவி நீயும் எனக்கு வேண்டும் மம்மி, உனக்கும் ரித்துவுக்கும் பிரேமா ஆண்டிக்கும் ஏதும் மறைக்க மாட்டேன், இது ப்ரோமசஸ். ஒரு வாரத்தில் வரப்போகும் அவனது 15வது பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேண்டும் என்றேன். அவனோ நீ எது தந்தாலும் எனக்கு ஓகே மம்மி என்றான். அந்த வாரம் முழுக்க அவனும் கட்டுப்பாட்டுடன் இருந்தான். ஏற்கனவே ரித்துவை 2 வாரமாக வீட்டுக்கு அழைக்கவில்லை. ரித்துவோடு ஃபோன் இலும் ஸ்கூல் இலும் தான் கதைத்து கொண்டிருந்தான். அவன் பிறந்த நாள் வந்தது. காலையிலேயே பிரேமாவும் ரித்துவும் சில கிஃப்ட்ஸ் உடன் வந்திருந்தனர். அதன் பின்னர் தான் கவியும் எழுந்தான். அவன் குளித்து விட்டு புது பட்டு ஆடை வேஷ்டி அணிந்து வர காலையிலேயே கேக் வெட்டி கொண்டாடினோம். பின் நால்வரும் இருந்து காலை உணவு உண்ட பின் நானும் பிரேமாவும் சேர்ந்து பிரேமா கொண்டு வந்திருந்த பூக்களால் கட்டிலை முதலிரவு கட்டில் போல் ரெடி செய்தோம். பின் பிரேமா ரித்துவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று புதுப்பெண் போல சேலை உடுத்தி அலங்காரப்படுத்தி தலையில் பூ வைத்து கூட்டி வந்தாள். பார்ப்பதற்கு ரித்து மிக அழகாக இருந்தாள். பின் கவியையும் ரித்துவையும் நாங்கள் பெட்ரூம்க்கு அழைத்துச் சென்று இன்று நீங்கள் முதலிரவு போல் ஃபுல் ஆக என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் பாதுகாப்பாக இருங்கள், நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே சென்று வருகின்றோம் என்றோம். உடனே கவி நோ மோம், இங்கேயே இருங்கள், என்னோட பிரெஃபரன்ஸ் ஐ நீங்க பார்க்கணும் என்றான். பிரேமாவும் அதற்கு ஓகே சொல்ல நானும் பிரேமாவும் கட்டிலின் ஒவ்வொரு மூலையில் இருந்து நடப்பதை வேடிக்கை பார்த்தோம். என் பையனை சும்மா சொல்லக்கூடாது, செமையாக ட்ரெயின் ஆகிவிட்டான். அனைத்து இடங்களிலும் பூந்து விளையாடினான். ரித்துவுக்கோ சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. நானும் கவியும் சேர்ந்து எத்தனையோ இடங்களுக்கு போய் வருகின்றோம். இப்போதெல்லாம் என்னுடைய ரீல்ஸ்க்கும் ஸ்ட்ரீமிங்கிற்கும் அவன்தான் காமரமன். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம காண்பித்தால் ஆண்களுக்கு பிடிக்கும் என்று நன்கு கற்றுக்கொண்டான். இன்னும் அவனுக்கு 16 வயது கூட எட்டவில்லை. ஆனால் அவனது திறமைகள் அவன் வயதுக்கு மீறியவை. அவன் வளர்ந்ததும் அவன் விரும்பும் எந்தவொரு பெண்ணுடனும் படுக்கும் வாய்ப்பை நாம் மூவரும் அவனுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மூவரும் தரும் சந்தோஷத்தை யாராலும் தர முடியாது என கவி எண்ணுகின்றான்.
இப்பொழுதும் அவனது சாய்ஸிற்கு ஏற்ப நாங்கள் மூவரும் அவனோடு இருக்கின்றோம். அவனோடு இருக்கும்போது மூவருக்கும் ஏதோ கைதேர்ந்த வித்தைக்காரன் ஒருவனிடம் நாம் மாட்டிக் கொண்டதாக எண்ணத் தோன்றும். எனக்கும் பிரேமாவிற்கும் ரித்துவிற்கு அவனை ரொம்ப பிடிக்கும் என்பதால் அவனது தேவைகளையும் ஆசைகளையும் நாங்கள் தயங்காது பூர்த்தி செய்கின்றோம். என்னை பாழாக்கிய 5 மிருகங்கள் மத்தியில் கவிஷான் ஒரு சிறுவனாக இருந்தான்.